திவினேஷ் ஹாய். வணக்கம் அக்கா. பலமுறை வந்திருக்கேன் யாழ்ப்பாணம். எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைய தினம் நான் யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் நான் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்து நிற்கிறேன் என்று சொன்னால், நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதை நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை, சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், ஹரி என்ஜினியரிங் என்ற முழு ஏற்பாட்டில் நாளைய தினம் சரிகமப்பா பாடல் போட்டியில் பங்கு பெற்றேன். அதாவது சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 போட்டியாளர்கள் சுமார் 10 பேர். அதாவது உங்களை எல்லாருக்கும் தெரியும், சரிகமப்பாவில் போட்டி கடந்த சீசனில் சீசன் 4 வின் பண்ணின டிவினேஷ், மற்றது ஸ்ரீமதி, இப்படி இன்னும் பல 10 பேர், ஒட்டுமொத்தமாக 10 பாடகிகள் இந்த இசை நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நாளைய தினம் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார திறந்தவெளி அரங்கெல்லாம் இடம்பெற இருக்கின்றது. இது இலவச நிகழ்ச்சி என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. 5000 ரூபாய், 3000 ரூபாய், 2000 ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டுகள் எடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும். இன்றைய தினம் வருகை இந்த காணொலியை தாண்டி நாளைய தினம் அந்த இசை நிகழ்ச்சியில் நடக்கிற அந்த இசை நிகழ்ச்சிக்கு பாடல்கள், சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோடு நாளைய அந்த இசை நிகழ்ச்சிக்கு இன்றைய தினம் பலாலி விமான நிலையத்துக்கு யார் யார் வரப்போயணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 போட்டியாளர்கள் 10 பேர் அவர்களோடு சேர்ந்து அந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில் பின்னணி இசை வழங்கி கொண்டிருக்கின்ற சதீசன் பேண்ட், இந்தியாவில் இருக்கிற அந்த இசை நிகழ்ச்சி பின்னணி இசை வழங்குகின்ற அந்த மியூசிக் பேண்ட் தான் இன்றைய தினம் இங்கே வர இருக்கின்ற. உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற இசை குழுக்கள் தான் பின்னணி இசை வழங்கியதை எல்லாரும் பார்த்துருக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களாக இந்தியாவிலேருந்து இசை குழுக்கள் பின்னணி இசை வழங்கி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் எதிர்பார்ப்பீங்கள்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் அந்த இசை நிகழ்ச்சியை டிக்கெட் காசு கூடினாலும் பார்த்தால் உண்மையில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதோடு இந்த இசை நிகழ்ச்சிக்கு 10 பாடகர்களை தாண்டி அந்த இசை நிகழ்ச்சி இசைக்குழுவையும் தாண்டி எங்கள் அபிமானங்கள் வென்றெடுத்த ஒரு பெண் அறிவிப்பாளர் வருகை இருக்கின்றார். அர்ச்சனா இந்த இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக இன்றைய தினம் பலாலி விமான நிலையத்துக்கு வருகை இருக்கின்றார். அந்த காணொலியை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறீங்க. எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. சைடு கொடுங்க. சரி வாங்க வாங்க.
எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. திவினேஷ் ஹாய். இப்போ வேறங்க எல்லாரையும் அப்படியே ஏற்றுப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் இல்லையே, பலமுறை வந்திருக்கேன் யாழ்ப்பாணம். ரமணி பாட்டி இருந்த காலகட்டம்லாம் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் யாழ்ப்பாணம் வரதுக்கு. நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு வித்தியாசமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது. ப்ளீஸ் பி தேர். உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களோட லிட்டில் சாம்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஒன்றாக இசையை கொண்டாடலாம். ஏன்னா சந்தோஷமே சரிகமாப்பா. நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்ககிட்ட மூக்கு கிடைக்காதா? தேங்க்யூ. திவினேஷ் ஸ்ரீமதி. ஸ்ரீமதி, சரி மறந்துட்டேன். ஸ்ரீமதி ஓபன் பண்ணுங்க. அவங்க தெரியல, நான் வரேன். நீங்க கொஞ்சம் விட்டீங்க, நான் போய் ஓகே ஓகே ஓகே. முதல் முறையாக வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா அக்கா வந்து வாகனத்தில் ஏற போகிறாப்பாங்க. கார் அங்க சைடா கார் வருதா? படிங்க நீ படிங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அந்த வெள்ள செல்ல வெள்ள காலம் போதாது காதல் என்ன ஆனாலும் சொல்லாமல் போகாது கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்த நீரானே நின்றாலும் சரியா சரி சரி. இப்போ தான் சென்னையிலிருந்து வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பலாடி ஃப்ளைட்டில் முதல் அர்ச்சனாவோட டாப்பில் வந்த சிங்கர்ஸ் அவங்க வந்திருக்கணும். நாளைக்கு தான் இந்த இசை நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அதை வந்து இதை வந்து எல்லா வித்தியாசமான பாட்டு மற்ற சதீஷ் பேண்டு அப்படிலாம் வந்திருக்கணும். ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இப்போ வந்தது 8 பேர். 8 பேர் ப்ரோக்ராம் நாளைக்கு நடக்கும். யோகஸ்ரீ வேற இல்லையா? ஜோஸ்ரீ கொழும்பால வார மாதிரி சொன்னாங்க. அது நாட் கன்ஃபார்ம். 8 பேர் வந்திருக்கணும். 30 பேர் வேற வாரினம்னு சொல்லி காலி பண்ணாங்க. 30 பேர் பேரண்ட்ஸோட. முழு பேரண்ட்ஸோட இந்த மாதிரி. இன்னைக்கு பேண்டும் வந்ததா? இன்னைக்கு பேண்ட் வந்தது. என்ன டிக்கெட் ஷோ? அது டிக்கெட் ஷோ 2000 3000 5000
5000 அது முன்னுக்கு விஐபிக்கு மட்டும் 3000 2000 தான் டிக்கெட். நாளைக்கு எல்லாரையும் வர சொல்லி சொல்லுங்கள். சரி நன்றி 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 நன்றியா நன்றி